திமுக கூட்டணியில் மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் வருகை தந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தொகுதியை அடையாளம் காணும் பொருட்டு மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் வருகை தந்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு 4 தொகுதிகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது அண்ணா அறிவாலயம் வருகை தந்து எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை நடத்துவதற்காக அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். எந்தெந்த தொகுதிகளை பிரித்துக் கொள்வது என மதிமுகவும், இந்திய கம்யூனிஸ்ட் நிர்வாகிகளும் ஆலோசனை நடத்துவதற்காக தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மதிமுக தரப்பிலும் இந்திய கம்யூனிஸ்ட் தரப்பிலும் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவதாக விருப்பம் தெரிவிக்கப்படுகிறது? திமுக கூட்டணியில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் மதிமுகவிற்கு 4 இடங்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் 3 இடங்களில் தேசிய சின்னத்திலும், ஒரு இடத்தில் அவர்களின் சின்னத்தில் போட்டியிட இருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது பேச்சுவார்த்தைக்காக அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறார்கள். அந்த எந்த இடத்தில் அவர்கள் போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக தொகுதிகளை அடையாளம் காண்பதற்காக திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக துரை வைகோ மற்றும் பேச்சுவார்த்தை குழு என்பது அண்ணா அறிவாலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே மதிமுக சார்பில் எந்தெந்த தொகுதிகளை போட்டியிட இருக்கிறார்கள் என்பது தொடர்பான விருப்பப்பட்டியல் என்பது 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக மதுரை தெற்கு, திருச்சி கிழக்கு அல்லது மணப்பாறை, சாத்தூர், வேளச்சேரி, கோவில்பட்டி, கடலூர், பூனகிரி, அதே போல திருநெல்வேலி, ஆலயங்கோட்டை, பல்லடம், கிணத்துக்கடவு ஆகிய தொகுதிகளில் மதிமுக போட்டியிடுவதற்கான விருப்ப தொகுதிகளாக பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறது. 4 தொகுதிகள் மதிமுகவுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 தொகுதிகளுக்கான விருப்ப பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள். அதில் எந்தெந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கிறது. உடன்பாடு எட்டப்பட்டால் இன்று மாலை அவர்களுக்கு முதலமைச்சர் முன்னிலையில் இந்த தொகுதிகள் என்பது வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் இந்த பேச்சுவார்த்தைக்கு வருகை தந்திருக்கிறார். அதே போல பேச்சுவார்த்தை குழுவும் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அவர்களுக்கு 5 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 10 தொகுதிகளுக்கான பட்டியல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை போட்டியிட்ட தளி, திருத்துறைப்பூண்டி உட்பட 10 தொகுதிகள் என்பது வழங்கப்பட்டிருப்பதாகவும், அது குறிப்பாக நாகை, வால்பாறை, செண்டாமத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், திருப்பூர், பவானிசாகர், பழனி, சிவகங்கை ஆகிய தொகுதிகள் என்பது வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விருப்ப பட்டியல் என்பது திமுக தலைமையிடம் கொடுக்க இருக்கிறார்கள். முதலில் மதிமுக பேச்சுவார்த்தை குழு என்பது தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. அதற்கு பிறகாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு என்பது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக தற்போது காத்திருப்பு அறையில் காத்திருக்கிறார்கள். தொடர்ந்து திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இன்று ஒரே நாளில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதற்காக அடையாளம் காண்பதற்காக முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்பட்டால் உடன்பாடு இருக்கக்கூடிய தொகுதிகள் அனைத்தும் இன்று மாலை முதலமைச்சர் அண்ணா அறிவாலயம் வரக்கூடிய நிலையில்தான் அவர்களின் ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மாலை ஓரிரு கட்சிகளுக்கு முன்னான அந்த தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மாலை முதலமைச்சர் கட்சிக்கு 3வது அழைப்புகள் என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் எந்த தொகுதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட இருக்கிறது என்பது இந்த கட்சியின் தலைவர் காத்தமோகன், அதே போல முதலமைச்சர் முன்னிலையில் கையொப்பம் என்பது இடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் காலையிலிருந்து தொடர்ச்சியாக கூட்டணி கட்சியின் சார்பாக தலைவர்கள் இந்த தொகுதியில் அடையாளம் காணக்கூடிய பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது மதிமுக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு வருகை கொண்டிருக்கிறார்கள். அடுத்து தமிழ்நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக பேச்சுவார்த்தைக்கு வர இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.